ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ கொண்டு போடலாம் அப்படின்னு, அதாவது இந்த சைக்காலஜி எங்கே எஃபெக்ட் ஆகுது, எங்கே அடிபடுது அப்படின்றத ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது என்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, டவுன் சைடுக்கான வியூ. ஓகே, அப்போ என்னுடைய எஸ்எல் எங்கே இருக்குது? ஆப்வியஸ்லி இதுக்கு மேலே என்னுடைய எஸ்எல் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ மார்க்கெட் ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இப்போ நம்மளுடைய சைக்காலஜி என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்கள் இதுக்கு மேலே போய்ட்டு நம்மளுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து நஷ்டமாக போகுது அப்படின்ற ஒரு மனசில் ஒரு பெயின் இருக்கும். அதே மாதிரி திரும்ப இன்னொரு டைம் இங்கே மேலே போய்ட்டு ட்ராவலை சொல்லி ப்ரைஸ் எப்படியே மேலே போய்ட்டு நம்மளுடைய எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து நம்ம வந்து அந்த மனசை எப்படி ஒரு மறுநிலைப்படுத்தும் அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பாயிண்ட் வந்து எஸ்எல்எம்எண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஓகே, 31 பாயிண்ட் எஸ்எல், அதுக்கு எதிராக வந்து நம்ம 58 பாயிண்ட் டார்கெட் வச்சு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த சைக்காலஜி லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுனா, நமக்கு இந்த 31 பாயிண்ட்டை வந்து எஸ்எல் கொடுக்க மனசு இல்லாததுனால நமக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பயம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே மார்க்கெட் நல்லா புல்லிஷ் ஆகிடுச்சு, திரும்ப வந்து இப்படியே கண்டினியூ மேலே போய் நம்மளுடைய எஸ்எல்லும் ட்ரிகர் பண்ண போகுது அப்படின்னு உங்களுடைய உள்ளுன்னு சொல்ல மேபி அது உண்மையாக ஆகலாம். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இப்போ மார்க்கெட் டே போய்ட்டு உங்களுடைய எஸ்எல் டேக்கப் பண்ணிட்டு நீங்கள் ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய டைம் ஃபில்மே டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போது ட்ரேடிங்கில் வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் வந்து நம்ம ட்ரேடிங்குள்ளே வரோம். அப்போது நம்ம இந்த 31 பாயிண்ட் ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாமல் இருக்க நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது. நான் ஓகே சார், நான் 31 பாயிண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஏன்னா எனக்கு எதிராக வந்து 58 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து நான் 31 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்து 58 பாயிண்ட்டுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஒரு வேளை மேலே என்னோடய எஸ்எல் ட்ரிகர் பண்ணிச்சுன்னா ஓகே சார், நான் கொடுக்க, ஏன்னா இன்றைக்கி ட்ரிகர் பண்ணலாம், நாளைக்கு என்னுடைய டார்கெட் வரலாம். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு ட்ரேடோட சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடும் இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த 1:2, அதாவது 1:2 கிட்ட வருதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இந்த 31 பாயிண்ட்டோட நான் சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்ற உங்களுக்கு மனசில் தைரியம் இருந்து அந்த தெளிவான எண்ணங்கள் இருந்தால் உங்களால் வந்து கண்டிப்பாக ட்ரேடை எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது இதுக்கு டார்கெட் கொடுக்குதா அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து சைடு வேஸில் போயிட்டுருக்குது. இன்னும் வந்து பெருசாக மூமெண்ட் 50 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு வேஸ் மாதிரியே போயிட்டு கீழே லோ வந்துச்சு, திரும்ப மேலே வந்து காஸ்ட் அதாவது எங்கே மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்சிலும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் நம்மளுடைய எஸ்எல் தாண்டி மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் இப்போ எந்த டிசிஷனும் நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. ஓகே, சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு எந்த மாதிரி நமக்கு மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய எஸ்எல்லை வந்து குறைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்விங் ஹை கிடைக்காம இருந்துச்சு, இப்போ நமக்கு ஒரு ஸ்விங் ஹை கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஸ்விங் ஹை கிடைச்சதுனால நம்மளுடைய எஸ்எல்லை அவ்வளோ பெருசாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போச்சுன்னா நம்மளை எஸ்எல்லை வந்து ஈஸியாக ட்ரிகர் பண்ணிட்டு போய்டும். ஸோ நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். இப்போ 31 பாயிண்ட்லேருந்து 17 பாயிண்ட்டாக நம்மளுடைய எஸ்எல்லை குறைச்சாச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுடைய ப்ரைம் குரூப்பையும் சென்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது, நம்ம ப்ரைம் குரூப் இருக்கிறது. இது வந்து என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்க குரூப். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கலாம், ஒரு அந்த சைக்காலஜி லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ரெடியூஸ் எஸ்எல். நம்ம ஒரு ட்ரேடு பின்னாடி போட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்மளுடைய என்ன வேலை அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணணும். வெரி சிம்பிள். அதை விட்டு வேறு எந்த வேலையும் கிடையாது. நம்ம டார்கெட் வருதா வரலையா அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு. ரைட், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு அந்த பயம் தான் இருக்கும். எப்போது திரும்ப 17 பாயிண்ட் ஃபெயில் பண்ணி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். கண்டிப்பாக
அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மேபி மார்க்கெட்டுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது கொஞ்சம் யோசனை பண்ணலாம். அவங்களுக்கு பழகிடும். உங்களுக்கு அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒன்று சைடு வேஸில் போகும் மார்க்கெட்டு, அல்லது 2 ஆப்போசிட்டாக மேலே அப்சைட் மூமெண்டம் கொடுத்துரும். வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வேலையே கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை குறைச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் எங்கே ஸ்விங் ஹை இங்கே போட்டுருந்தோம், இப்போ ஸ்விங் ஹை எங்கே கொண்டு வந்துட்டோம். மார்க்கெட் திரும்ப கொஞ்சமாக கன்சல்டேஷன் ஆகிட்டு திரும்ப மேலே போனாவோ சரி, கீழே போனாவோ சரி, எதனா ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கான வேலை என்ன நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரொம்ப லோ குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் போகிறீங்க பெருசாக ஒன்றும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஒன்று மேலேயும் போய் அடிக்கும், ட்ரிப்பர் கீழும் அடிக்கும், என்ன வேணாலும் வந்துட்டு மேலே கீழே போயிட்டே இருக்கும். ஏன் நம்ம டார்கெட் கிட்ட வந்துவிட்டோம் மேலே போய் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளுடைய எஸ்எல்லையும் அடிக்கலாம். ஸோ எந்த நடந்தாலும் நம்மளுடைய எஸ்எல் மேலே கவனமாக இருக்கட்டும். ஸோ இதை விட நம்ம கம்மியான எஸ்எல் எப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோதான், இதை விட ஸ்விங்கு நம்ம எதுவும் இல்லை. ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன கீழே ப்ரைஸ்னால் அப்போ நம்ம இங்கே ஸ்டாப் லாஸை கொண்டு வரலாம். அது வரல ஸ்டாப் லாஸை மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ லாஸ் கொடுத்து தான் ஆகணும் இன்றைக்கி நம்ம. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஆனாலும் சரி, டார்கெட் வந்தாலும் சரி, திரும்ப உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறது தான் பண்ணலாம். அல்ல ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் லெட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, எஸ்எல்லும் ட்ரிகர் பண்ணி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எஸ்எல் ட்ரிகர் பண்ணதால் நம்ம இது மேலே வெறுப்பு காமிச்சிட்ருக்கக்கூடாது. இதில் நம்ம எஸ்எல்லை புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும், அல்லது புதுசாக ஒரு வாய்ப்பு தேடணும். அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, இதை நான் என்னுடைய ப்ரைம் குரூப்லையும் ஷேர் பண்ணிடுறேன். எஸ்எல்ல ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு. எஸ்எல்லு ட்ரிகர். இதுக்கப்புறமா அங்கே இருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா. இதுக்கப்புறமா அங்கே இன்னொரு ட்ரேட் பண்ணி ஓவர் ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறேன், புக் யுவர் எஸ்எல், க்ளோஸ் த சிஸ்டம். மெசேஜை அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு. ஓகே, இப்போ எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரைம் குரூப்பில் நான் காப்பி ட்ரேடிங் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறோம், அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் உண்மையிலே ஒழுக்கத்தை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரைம் குரூப்பை, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஒரு சில பார்த்து ட்ரேட் பண்ணிடலாம், எல்லா நாளும் டார்கெட் ஹிட் ஆகுது அப்படின்வாங்க. ஏன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எஸ்எல் கூட ட்ரிகர் ஆகும். இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ஏன்னா நம்ம டார்கெட் வந்துடுச்சு அன்றைக்கி மட்டும் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கிறது பெரிய இல்லை. ஸோ இந்த மாதிரி எஸ்எல் ஹிட் ஆரம்பிக்கும் நம்ம என்ன மாதிரி நம்ம மனநிலையை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இது கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இல்லை என்ன சொல்கிறதுன்னா, இல்லை சார் வேணாம் சார், நீங்கள் ஜாஸ்தி நார்மலி இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு வியூஸை ஷேர் பண்ணுங்க, அந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கோ அது தாராளமாக உங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.